கொடமுருகா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சுப்பிரமணிய பிரசாத் அப்படிங்கிற ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வச்சு ஒரு படமாக எடுத்தால் அந்த படம் வந்து ஹிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அவர் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையாக போய் இந்த மாதிரி இந்த கதையை சொல்ல, அதுக்கு அவங்க வந்து இந்த இடம் சரியில்லை, இது சரியில்லை, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு இவர் கொண்டு வந்து அந்த ஸ்கிரிப்டையே மாற்ற பார்க்குறாங்க. அதாவது இவருடைய அந்த கதையை மாற்ற பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, யாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பார். அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய தம்பியை வச்சு நீ படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இவருடைய தம்பி எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு அங்கிள் மாதிரியே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இந்த டைரக்டருக்கு. சரி அப்படின்னு இவரை வச்சு படம் எடுக்கும்போது அங்கே இந்த ஹீரோவுக்கு இந்த வில்லன் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாம் தேவைப்படுவாங்க இல்லையா ஒரு படத்துக்கு. அந்த மாதிரி கூப்பிடும்போது இவருடைய மூஞ்சை பார்த்ததுக்கப்புறம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போது எப்படியோ சமாளித்து இந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த படம் வந்து பாதியிலே நிற்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையா, அப்படியே எடுத்தாலும் அந்த எடுத்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, பேருக்கு தான் இது வந்து ஒரு காமெடி படம். ஆனால் படத்தில் சுத்தமாக காமெடியே இல்லை. ஏதோ 1-2 சீன்ஸ்லேயாவது இந்த காமெடி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் சுத்தமாக காமெடியே இல்லை அப்படின்னா இது எப்படி ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதுலேயும் காமெடி பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் பயங்கரமாக ஓவர் ஆக்டிங் பண்ணியே படத்தை சொதப்பி வச்சுருக்காங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த சாங்ஸ் வேறு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தான். இந்த படத்தை பார்த்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி பேசி என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்க நான் விரும்பலை. இப்போ இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.